ஒரு மனுஷன் இது வரைக்கும் உலகத்திலே ரொம்ப மோசமான 2 அட்டாமிக் பாம்ஸ்ல இருந்து உயிர் பழைக்கிறாரு. அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? இவர் பேரு சுத்தோமோ யாமகுச்சி. இவர் ஜப்பான்ல இருக்கிற ஒரு மனிதர். இவர் நிஜுயோ ஹிபோசுகா அப்படிங்கிற தகுதியை வாங்குறாரு ஜாப்பனீஸ் கவர்மெண்ட் மூலியமா. அதாவது ட்வைஸ் பாம்டு பர்சன், அதாவது 2 முறை ஆட்டம் பாம்ஸ்ல இருந்து உயிர் பழைத்த நபர் அப்படிங்கிற ஒரு பட்டத்தையும் வாங்குறாரு. வேர்ல்டு வார் 2 எண்ட் டைமான 1945ல இவருக்கு 29 வயசு. இவர் மிட்சுபிஷி அப்படிங்கிற ஒரு கம்பெனில நேவல் இன்ஜினியரா வேலை செஞ்சுட்டு இருந்தாரு. இவர் ஹிரோஷிமாங்கிற இடத்துக்கு 3 மாசம் பிசினஸ் ட்ரிப்புக்காக போயிருந்தாரு. அப்ப ஆகஸ்ட் 6ஆம் தேதி 1945 இவர் அங்க இருந்த ஷிப்யார்டுக்கு வேலைக்கு போயிட்டு இருந்தாரு. அப்போ ஒரு 8:15 மணிக்கு ஹிரோஷிமால அமெரிக்கன்ஸ் மூலியமா லிட்டில் பாய் அப்படிங்கிற ஒரு பாம் போடப்படுது. அந்த பாம் போடப்பட்டப்போ இவர் 3 கிலோமீட்டர் சுத்தளவுல இருந்தாரு. சோ அந்த பாம் விழுந்த உடனே இவரோட காதுகள் ஜவ்வு கிழிஞ்சு போகுது. இவருக்கு பர்மனண்டா காதை கேட்காம போகுது. அப்புறம் ஒரு சில நிமிடங்களுக்கு இவருக்கு கண் பார்வை தெரியாம போகுது. அப்புறம் இவரோட அப்பர் பாடியில ஃபுல்லா லெஃப்ட் சைடு எரிஞ்சு போகுது. இதுல இருந்து எப்படியோ தப்பிச்சு ஹிரோஷிமாலே நைட்டு தங்குறாரு. அப்புறம் காலையில ட்ரெயின் ஏறி இவரோட ஹோம் டவுனான நாகசாக்கிக்கே போயிடலான்னு இவர் கிளம்பி அங்கேயும் போறாரு. இவ்வளவு இன்ஜுரிஸ்க்கு அப்புறமும் பெரிய பெரிய பேண்டேஜஸ் எல்லாம் போட்டதுக்கு அப்புறமும் இவர் நாகசாக்கியில் இருக்கிற மிட்சுபிஷி கம்பெனில வேலைக்கு போறதா முடிவு பண்றாரு. அங்க போய் ரிப்போர்ட்டும் பண்றாரு. அங்க இருக்கிற சூப்பர்வைசர் கிட்ட ஹிரோஷிமால பாம் விழுந்தது பத்தியும் எப்படி ஒரு பாம் விழுந்ததுனால அந்த மொத்த சிட்டியுமே டெஸ்ட்ராய் ஆச்சு அப்படிங்கறத பத்தி சொல்லிட்டு போகும்போது 9 ஆகஸ்ட் 1945 காலையில ஒரு 11 மணிக்கு நாகசாக்கில இன்னொரு பாம்பு விழுது. நாகசாக்கில ஃபேட்மேன் அப்படிங்கிற பாம்பு அமெரிக்கன்ஸ் மறுபடியும் போடுறாங்க. மறுபடியும் இவர் 3 கிலோமீட்டர் சுத்தளவுல தான் இருக்காரு. அந்த பாம்பு விழுந்த உடனே இவரோட பேண்டேஜஸ் எல்லாம் பறந்து போகுது. இவர் ரொம்பவுமே ஒரு மாதிரி ஆயிடுறாரு. ஆபீஸ்ல இருக்கிற டெஸ்க் இதெல்லாம் யூஸ் பண்ணி அங்க தப்பிச்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த ஆபீஸே மொத்தமா செதஞ்சு போயிருது. அப்புறம் இவர் ரேடியேஷனுக்கு ரொம்பவுமே சஃபர் ஆகுறாரு. அப்புறம் ஜப்பான் கவர்மெண்ட் இவர் டபுள் சர்வைவர் அப்படிங்கிற தகுதியை 2009 இவருக்கு கொடுக்குது. இவருக்கு 93 வயசு. அப்போ 2010 ஸ்டொமக் கேன்சர் இறந்தும் போறாரு.